காலையிலேயே ஒரு 7 மணி போல் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போயுமே பார்த்தீங்கன்னா, காலையில போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கிட்டு சமைக்கிற பழக்கம் தான். ஃப்ரிட்ஜில் வந்துட்டு அப்படியே ஸ்டோரேஜாக நான் அடுக்கி வைக்க மாட்டேன். காய் கடையில் பார்த்தீங்கன்னா, காய் விலை ரொம்பவே குறைஞ்சிருந்துச்சு. இந்த சோளம் ரேட் 1 கிலோ ரூ. 35, அப்புறம் வெண்டைக்காய் 1/4 கிலோ ரூ. 20, பீர்க்கங்காய் 1/4 கிலோ ரூ. 20. இந்த மாதிரி ரேட்லாம் கொஞ்சம் நல்லாவே கம்மியாக இருந்துச்சு. சாப்பாடு எப்போயுமே கிளறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆற வச்சுட்டு நான் கிளறுவேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு எதுவும் உடையாமல் இருக்கும். ரொம்ப கொலன்னு ஆகாமல் சூப்பராக இருக்கும். சோளத்தை ஒருத்தர் தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க. நான் அப்படிலாம் வேக வைக்க மாட்டேன். இட்லி குண்டானில் அப்படியே மேலே வச்சுருவேன். அப்படியே நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டாலே வெந்துடும். பார்த்தீங்கன்னா, கீழேருந்து அடியிலேருந்து அப்படியே பரட்டி எடுத்தோம்னாலே வந்துட்டு சாப்பாடு உடையாமல் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் ஒரே ஹேண்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஃபேஸ் எதுவும் காட்ட முடியல சமைக்கும் போது. அதனால தான் என்னோடய சமையல் வீடியோலலாம் என் ஃபேஸ் காட்டாமல் நான் சமைச்சிருப்பேன். இன்னும் ஸ்டாண்டு வாங்கலை. ஸ்டாண்டு வாங்குற வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். ஸ்கூலில் பசங்களை விட்டுட்டு அப்படியே கரண்ட் பில்லை கட்டிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான பாட்டி வந்துட்டு சொரக்காய், பூ, கீரை இதெல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கு தோட்டத்திலே விளைஞ்சிச்சுமா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அதையும் வாங்கிட்டு வந்துடலாம், மதிய சமையலுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு காய்கறியும் சரி கீரையும் சரி அன்றாட வாங்கி சமைச்சு பழகுங்க. அதுதான் ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட, ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப்